मान्यवर, वंदे मातरम का अपमान बिल्कुल नहीं होना चाहिए, ये हमारी पार्टी का भी मानना है। भारत के राष्ट्रगान का भी अपमान नहीं होना चाहिए, इसके लिए कानून है। जिसने 52 साल तक, मान्यवर 52 साल तक आरएसएस के मुख्यालय पर भारत का तिरंगा नहीं फहराया गया, भारत के तिरंगे का अपमान किया इन लोगों ने। सदन की परंपरा मुझे अपनी बात करने दीजिए। வணக்கம். பிஜேபியின் இரட்டை முகத்தை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதம் டாக்டர் ஹெட்கேவார், ஆர்எஸ்எஸ் ஃபவுண்டர் மெம்பர், அவர் எழுதிய இந்த கடிதாசி. இந்த கடிதத்தை நேற்று ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பியான சஞ்சய் சிங் பார்லிமெண்டில் படிக்க பார்த்தார். இந்த கடிதம், ஆனால் இந்த கடிதத்தை யாருமே படித்து விடக்கூடாது, இந்த கடிதத்தை பற்றி யாருக்குமே தெரிஞ்சுவிடக்கூடாது என்கிற விஷயத்தை பிஜேபி உறுதி செய்து கூச்சல் போட்டு சஞ்சய் சிங்கை பேச விடாமல் எதிரில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் இல்ல இதற்கு பர்மிஷன் கிடையாது, இந்த கடிதத்தை நீங்க பார்க்க கூடாது, படிக்க கூடாது. சோ பார்லிமெண்ட் எதை பற்றி பேசணும், எதை பற்றி பேசக்கூடாது, யார் எவ்வளவு நேரம் பேசணும், யாரை பேச விடக்கூடாது என்கிற அனைத்து முடிவுகளையும் இன்னைக்கு பிஜேபி கண்ட்ரோல் செய்து வருகிறது. நேற்று இரண்டு மிக முக்கியமான விஷயத்தை வைத்து நேற்று டிஸ்கஷன் பார்லிமெண்டில் நடந்தது. ஒன்று, ஜந்தர் மந்தரில் நடந்தது கலவரம். ராகுல் காந்தி பேச முன் வந்த போது அமித்ஷா அங்க வரவே இல்லை, ஆப்சென்ட். கேள்வி கேட்பார்கள் இல்லையா, எப்படி அங்க துப்பாக்கி சூடு நடந்தது, எப்படி பெலட் குண்டுகளை வைத்து மாணவர்கள் மீது நீங்க தாக்குதலை நடத்தினீர்கள், எப்படி எலக்ட்ரிக் ஷாக் நடந்தது, இது போன்ற பல்வேறு டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். ஆனால் ராகுல் காந்தியை அங்க பேச விடவில்லை. ஈவினிங் ஆனா ராகுல் காந்தி எந்த பார்லிமெண்ட்ல அவர் பேசியிருக்க வேண்டுமோ அதே விஷயத்தை வெளியில வந்து பிரஸ் மீட்டை வைத்து தான் பேச வந்ததை பேசியிருக்கிறார். ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஹவு த கண்ட்ரி இஸ் மூவிங் அண்ட் வேர் இட் இஸ் மூவிங். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், வந்தே மாத்தரம் அதற்கும் ஈக்குவல் மரியாதை கிடைக்கணும் என்கிற ஒரு டிஸ்கஷன். பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் 1971, இந்த பில்லை பற்றி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர போறார்கள். யாருமே வந்தே மாத்தரத்தை, ஜனகணமன, சாரே ஜஹான் சே அச்சா, இது போன்ற எந்த பாடலையுமே யாருமே இழிவாக பேசவில்லை, யாருமே இழிவாக பேசவும் மாட்டார், இந்தியர்கள் பேச மாட்டார். பட் அதற்காக ஒரு சட்டம் வேணும்னு பிஜேபி துடிக்குது. ஓகே, பில் கொண்டு வருவதற்கான ஒரு டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன் போது சஞ்சய் சிங் இந்த காகிதத்தை எடுத்து வந்தார். இந்த கடிதம் டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள் 1930 ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங், ஆர்எஸ்எஸ், அதுல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே எழுதிய இந்த கடிதாசி. இந்த கடிதத்தில் அப்படி என்னதான் எழுதியது, எதற்காக அந்த பதற்றம், எதற்காக அந்த கூச்சல், எதற்காக இந்த கடிதத்தை அவர்கள் பேச விடவில்லை? ஓகே, I'll come to the point. 26 ஜனவரி 1930 காங்கிரஸ் சுதந்திர ஹிந்துஸ்தான் என்கிற ஒரு விஷயத்தை வைத்து நாடு முழுவதும் தேசிய கொடியை, ட்ரை கலர் தேசிய கொடியை நாடு முழுவதும் நாங்க நடப்போகிறோம் என்கிற ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். நாடு முழுவதும் என்றால் காஷ்மீர் டு கன்னியாகுமரி, அப்போ பாகிஸ்தானும் அவங்க தான் இருந்துச்சு. ஸோ அந்த பக்கமும் இந்த பக்கம் பங்களாதேஷும் இந்தியாவுடன் தான் இருந்தது. அந்த பக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவில் தேசிய கொடி. ஓகே, நான் இந்த கடிதம் வெளிவருகிறது. ஆர்எஸ்எஸ் உடைய ஃபவுண்டர் டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள் 26 முதல் மாதம் 1930 இந்த கடிதம் எழுதியிருக்கு. மராட்டியில இருக்கு, அதற்கான ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் என்னோட கையில் இருக்கு. பிகாஸ் பல புத்தகங்கள் இதே புத்தகம், அதாவது அவருடைய புத்தகம் டாக்டர் ஹெட்கேவார் என்கிற பெயர்ல இந்த புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தோட 19வது பக்கத்துல இந்த காகிதத்தை பிரிண்ட் செய்திருக்கிறார். 19th page in that book. Book name is டாக்டர் ஹெட்கேவார். என்ன எழுதுறாருன்னா, காங்கிரஸ் நாடு முழுவதும் தேசிய கொடியை பறக்க விடுவதாக கூறியிருக்கிறார்கள். நாம் தேசிய கொடியை தொடக்கூடாது, இது நமக்கான கொடி அல்ல. நாம் அதே நாள் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய அனைத்து சாக்காக்களிலும் ஆர்எஸ்எஸ் உடைய கொடியை மட்டும்தான் பறக்க, ஆர்எஸ்எஸ் உடைய கொடிதான் நம்மளுடைய கொடி. திஸ் இஸ் வாட் த லெட்டர். இதற்கான அத்தன்டிகேஷன் எல்லாமே செக் செய்வது. இது ஒரு ஒரிஜினல் லெட்டர், அதற்காக தான் அந்த பதற்றம்.
ஒரு ஆர்எஸ்எஸ் நபர் கூட இது ஹேட்கேவார் எழுதிய கடிதம் இல்லை என்று மறுக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ டாக்குமெண்ட். இட் இஸ் அ டாக்குமெண்ட். அப்போ இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்தால் எப்படியா அன்னைக்கு நீங்க தேசிய கொடியை தூக்கி போட சொன்னீங்க, இன்னைக்கு போய் நீங்க வந்தே மாதரத்தை பற்றி ஒரு பில்லே கொண்டுட்டு வரீங்கன்னு கேள்வி கேட்பார்களா இல்லையா? இந்த ஆர்எஸ்எஸ் 52 ஆண்டுகள் வரை இந்திய தேசிய கொடியை தன்னுடைய அலுவலகத்தில், தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் பறக்கவில்லை. இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஷாகாஸ் எங்கெல்லாம் நடக்கிறதோ போய் பாருங்க, அவர்களோட இந்த காவி கொடி மட்டும்தான் இருக்கும். இந்திய தேசிய கொடியை பற்றி அவர்கள் ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டார்கள். அப்கி பார் 400 பார் என்று வந்தது இல்லையா? அப்கி பார் 400 பார் வந்திருந்தால் இந்த நாட்டு தேசிய கொடியை மாற்றுவார்கள், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மாற்றுவார்கள், இந்த நாட்டு சட்டத்தை மாற்றுவார்கள், அனைத்தையுமே மாற்றுவார்கள். இன்னைக்கு இன்னொரு காகிதத்தையும் நான் காட்டுகிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றியும் அவரை பேசவில்லை. ஆர்எஸ்எஸ் எந்த அளவில் தேசப்பற்று, தேச பக்தர்கள் என்று தன்னை எடுத்து காட்டுகிறார்களோ அது முற்றிலும் பொய் என்கிற விஷயத்தை இன்னைக்கு இந்த செய்தியில் நீங்க பார்க்க போறீர்கள். இந்த காகிதத்தை பாருங்கள். இது ஆர்கனைசர் என்கிற ஒரு பத்திரிகை. ஆர்கனைசர் நேரடியாக ஆர்எஸ்எஸ் உடைய மவுத் பீஸ், ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகை. அதுல இந்த காலம் பிரிண்ட் ஆனது 1949ஆம் ஆண்டு, சுதந்திரம் கிடைத்த 2வது வருடம். இந்த காகிதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா மிக தெளிவாக ஆர்எஸ்எஸ் உடைய வார்த்தைகள், என்னுடைய வார்த்தைகள் கிடையாது. வாட் இஸ் தட் ஈஸ்டர்ன் எலிமெண்ட் which the government found in ஜனகணமன? ஜனகணமனல அப்படி என்னதான் வேல்யூ இருக்கு? வந்தே மாத்திரத்துல இல்லாதது ஜனகணமனல என்னதான் இருக்கு? அவர்கள் ஃபர்தரா என்ன சொல்றாங்கன்னா, what is the moral sanction behind government choice of ஜனகணமன except that it can be made an item of entertainment? ஜனகணமன is a item of entertainment. இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். இந்த நாட்டு ராஷ்டிரிய கானை, நேஷனல் ஆந்தமை ஆர்எஸ்எஸ் ஐட்டம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் என்று கூறியிருக்கிறார். அதற்கான எங்களுடைய ட்விட்டர் பக்கத்துக்கு போங்க, இந்த 2 காப்பியும் நாங்கள் ஸ்கேன் பண்ணி போட்டுருவோம். ப்ளீஸ் கோ அண்ட் செக் பை யுவர் செல்ஃப். இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போட போகிறோம், நீங்கள் போய் பாருங்க. ஸோ நவ் திஸ் இஸ் வாட், யார் என்ன பேசணும், யார் என்ன பேசக்கூடாது, ஒரு விதமான பொய் கட்டுக்கதைகளை மட்டுமே மக்களுக்கு முன்பு வைத்து இவர்கள் அரசியலை செய்து வருகிறார்கள். எந்த பிஜேபி, எந்த ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டு தேசிய கொடியை மதிக்கவில்லையோ, இந்த நாட்டு நேஷனல் ஆந்தமை மதிக்கவில்லையோ, அவர்கள் அதே 2 விஷயத்தை வைத்து இப்ப பில்லை கொண்டு வர போறார்களா, அதை வைத்து ஒரு ப்ரொபகண்டாவை பரப்பி பார்க்கிறார்கள். அதாவது ஜனகணமன, இந்த நாட்டு நேஷனல் ஆந்தம் அது வேண்டாம், வந்தே மாத்திரத்தை அதற்கும் அந்த ஈக்குவல் ரைட்டை கொடுத்து இன்னொரு சில வருடத்துல ஜனகணமனவை ஓரங்கட்டி விட்டு வந்தே மாத்திரம் இதுதான் தேசிய பாடல் என்று கூறுவார். சிந்தித்து எவ்வளவு கேவலமாக இந்த நாட்டை பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இதுல இருக்கக்கூடிய நபர்கள் வசப்படுத்தி விட்டார்கள். பேச விடாமல், எம்பிக்களை பேச விடாமல் விரட்டடிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானது, கேள்விகள் மிக முக்கியமானது. அதையும் தாண்டி இந்த வீடியோ எங்கெல்லாம் ரீச் ஆனது அது எங்களுக்கு தெரிய வரும். அதற்காக நீங்க எந்த நாட்டில இருந்து, எந்த மாநிலத்திலிருந்து, எந்த கிராமத்திலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் அதை கீழே நீங்க குறிக்கலாம். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே எழுதலாம். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை நிச்சயமாக தட்டுங்கள். ஏன்னா இது போன்ற செய்திகள், இது போன்ற ஆதாரபூர்வமான செய்திகள் சாதாரணமாக மக்களுக்கு வந்து யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடு இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்க தெரிவிக்கலாம். நன்றி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை
இன்றே அளித்திடுங்கள்.